இந்த வீட்ல மகாவுக்கு பாராட்டு விழா நடத்தி பாலாபிஷேகம் பண்ணாத குறைதான். இல்ல அத்த, இந்த ஒரு விஷயம் வேணா தப்பா போயிருக்கலாம். விட மாட்டேன் அத்த. அந்த அழகி மகா எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குமா. நீ அவங்கள விரட்டணும்னு பேசிட்டு இருக்க, ஆனா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்ன விரட்டணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றதுக்கு இருக்கு? இந்த மாதிரி பேச்சுதான் இப்ப வீட்ல ஓடிட்டு இருக்கு. நான் என்னமோ உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ அப்படி இல்லைன்னு காமிச்சிட்ட. சரி சரி, இனிமேலாவது புத்திசாலித்தனமா இருந்து உன் வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்கான வழிய பாரு. அதுக்கப்புறமா அவங்கள விரட்டுற வேலைய பாப்போம். விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். என் வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நான் யாருன்னு காட்டுறேன். இதுதான் வேணும். அனாமிகாவை வெறி பிடிச்சவ மாதிரி மாத்தியாச்சு. இனிமே அவ என்னென்ன செய்வாளோ ஆக மொத்தம் நமக்கு கொண்டாட்டம் தான். மகா கிட்ட மறுபடியும் பாசா பேசுறது வேலைக்கு ஆகாது. என்ன பண்றது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாமளே நேரடியா மகா கிட்ட சூர்யாவா பேசி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவோம். என்ன கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்துவா, அவ்வளவுதானே, பார்த்துக்கலாம். மகா, பிரபா எப்படி இருக்கா? அவ நார்மலா தாமா இருக்கா. மனசுல எதையும் வச்சுக்கல. நீ அத பத்தி கவலைப்படாத. அப்ப போன் பண்ணது பத்தாதுன்னு இப்பவும் வேற போன் பண்ணி தொல்லை பண்ண பாக்குறீங்களா? இவருக்கு தூக்கமே வராது போல இருக்கே. கட் பண்ணா மறுபடியும் போன் பண்ணுவாரு. பேசாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான்.